நீங்கள் தேர்தல் ஆணைய கணக்குன்னு சொன்னீங்க. இப்போ வழக்கமான அங்கே கூட்டணி கட்சிகளோட அந்த சதவீத விகிதம் பீகார் மாநிலத்தில் கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே அது பிஜேபிக்கு ஒரு 20% மேலே இருக்குது. அதை விட பெரிய கட்சி ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அதுக்கு ஒரு 20% இருக்குது. இவருக்கு ஐக்கிய ஜனதாதளத்துக்கு ஒரு 17% இருக்குது. இதில் இந்த 1-3 கூட்டணி வச்சா அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ 1-2 கூட்டணி வச்சாலும் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் அவங்க வின் பண்ணுறாங்க. ஐக்கிய ஜனதாதளம் ஆர்ஜேடி கூட்டணி கூட வச்சாலும் வின் பண்ணுறாங்க. இதில் லேசாக ஸ்விங் பாயிண்ட் கொடுத்தது நீங்கள் இந்த 10,000 ரூபாயும் இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி. இது அங்கே உள்ள வாக்கு சதவீத கணக்கு தான். இதில் தேர்தல் ஆணையத்தை நம்ம எந்த விதமான ஒப்புமைப்படுத்த முடியாது. தமிழகத்திலும் இங்கே 2011 பொறுத்தவரை அதிமுக திமுக ரெண்டுமே ஒரு 30% வாக்கு. வெற்றியை நிர்ணயிப்பதற்கு அப்போது ஒரு சிக்கல் இருக்கும் போது விஜயகாந்தை உள்ளே சேர்க்கிறார்கள், ஜெயலலிதா உள்ளே சேர்க்கிறாங்க. அந்த ஒரு 6% தான் அந்த ஓட் ஸ்விங்கை அதிகப்படுத்துது. அதுதான் பீகாரிலும் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. அதுபோல இங்கேயும் கூட்டணி கட்சிகளை மாற்றி ஒரு காற்று வீசும் தான் வெளிப்படையாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்க உங்களுடைய பாணியை நான் வரவேற்கிறேன் சார். நீங்க நெறியாளராக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக இப்படிதான் நீங்க விளக்கி ஆகணும். வெளிப்படைத்தன்மையோடு உண்மையிலேயே மோடி அரசாங்கமோ அல்லது அவரை சுற்றி இருக்கிறவர்களோ வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருந்தால் 7,43 லட்சம் பேர் மட்டுமே வாக்களிக்க வேண்டிய பீகார் தேர்தலில் 7,45 லட்சத்துக்கு மேல் வாக்குகள் வந்திருக்கிறது. மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கான்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்பாங்கன்னு நாம அமைதியா இருக்க முடியாது. நாமும் அதே கேள்விதான் கேட்போம். தமிழ்நாட்டில் அங்க பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கிட்டு 20 லட்சம் பேரை சேர்க்கிறீங்க, நீக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்களை பண்றீங்க. இங்கே எஸ்ஐஆர்ல பீகார் மக்களுக்காகவே ஒரு தனி காலம் வச்சிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் வச்சீங்க? எந்த அடிப்படையில் வச்சீங்க? இங்க நிறைய இந்த பீகார் தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க சார். அவங்களும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை நம்ம சொல்ல முடியாது. அங்க வாக்களித்தால் இங்க வாக்களிக்க முடியாது. ஆனால் அங்க வாக்களிக்கவில்லை என்றால் இங்க ஒரு வாக்கு சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கா சார்? எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இதை விட மிக கேவலமாக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லவே முடியாத அளவுக்கு அத்தனை ஆதாரங்களையும் போட்டார். பிரேசில் நாட்டு அழகி இங்கே 22 வாக்குகளை செலுத்தியதாக தெளிவாக எடுத்து விட்டார். உண்மையிலே நீங்க ஆண்மை திறனோடு இருந்தால், இதை விட வார்த்தை வேற எதுவும் பயன்படுத்த முடியாது என்னால, இருந்தால் தேர்தல் கமிஷன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல நாங்க வெளிப்படையா இருக்கோம். இனிமே ஓட்டு மிஷினே கிடையாதா, நாங்க நேர்மையா ஆட்சி நடத்துறோம், வாக்கு சீட்டு முறையில் வரோம், நின்னு பாருன்னு சொல்வதற்கான திராணி மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கிறதா? இப்போ நம்ம ஓரளவுக்கு முன்னேறி முன்னணி வாக்குப்பதிவு எந்திரங்களும் போயிட்டோம். உலக நாடுகள் பின்னாடி வந்துட்டாங்க சார். இதெல்லாம் சொல்லி நீங்க சப்பக்கட்டு கட்டக்கூடாது சார். அதெல்லாம் வாக்கு கொண்டு போறான்னு சொல்றீங்க. தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியல் திருத்தல் பண்ணா அதை நீக்கிட்டாரு சொல்றீங்க. ஆனா உண்மையிலே பாஜக நிகராக எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸோ மற்ற மாநில கட்சிகளோ உண்மையிலே அரசியல் பண்றாங்களா? அவங்க தேர்தலை இந்த குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்றோம், ஆனா பட் ப்ரூவ் அது பண்ண முடியல. இல்ல இல்ல நான் திரும்ப சொல்றேன். ரைட், ஓகே, உங்க வாதத்துக்கே நான் வரேன். தேர்தல் முடிகிறது சார். இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பல கட்ட தேர்தல் நடத்தப்படுது. ரைட், உங்களுக்கு நீங்க அப்பதான் இங்க இருந்து ஓட்டர்ஸ் நைஸா திருட்டுறையில் அனுப்ப முடியும், வேற ஒரு விஷயங்கள்ல பண்ண முடியும், ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. தீபாவளி சாட் பண்ணீங்கனால போனாங்க, ஏதோ ஒன்னு பண்றீங்க சார். அதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியலன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு சாதகமா அமையுது, பரவாயில்ல. அப்படி பல கட்ட தேர்தலாக நடத்துறீங்கல்ல, உங்க வாதத்தின்படியே நான் வருகிறேன். தேர்தல் ஆணையம் நீங்க எலக்ட்ரானிக் மிஷின்ல தான் ஓட்டு நடத்துறீங்கன்னா, இந்த ஆணையம் நினைத்தால் அடுத்த அரை மணி நேரம், தேர்தல் முடிந்த அடுத்த அரை மணி நேரத்தில் நாடு முழுக்க நடந்த எல்லா தேர்தலுடைய ரிசல்ட்டை வெளியிட முடியுமா, முடியாதா? ஏன் 1 மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலத்துக்கு பெட்டியை கொண்டு போய் ஏதோ ஒரு காலேஜில் வைக்கிறீங்க, அப்புறம் அந்த பெட்டியை லாரி எடுத்து திருட்டுத்தனமா கொண்டு போறீங்க, பல இடங்கள்ல மறிச்சு எடுக்கிறாங்க. இப்ப பல வீடியோக்கள் வருது. இதுல எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்ல, எல்லா இடங்களிலும் முறைகேடு, மோசடி. அந்த மெஷினை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. எதிர்க்கட்சிகள் வின் பண்றாங்களே, கேரளாவுல ஜெயிக்கிறாங்க, தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வின் பண்றாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இந்த பீகார் ஆமா 8 சட்டமன்ற இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. கேரளா, ஆந்திரா, ராஜஸ்தான்ல ஜெயிச்சிருக்கு சார், காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு சார். பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. பாயிண்ட் இப்பதான் உங்க பாயிண்ட் டேக்கன் பண்ணிக்கிறேன் சார். நான் இடைத்தேர்தலில் தெளிவாக எதிர்க்கட்சியை ஜெயிக்க வைப்பது மோடியினுடைய, அமித்ஷாவுடைய திட்டம். பொது தேர்தல் வந்தா எங்க போறீங்க நீங்க? எல்லா இடங்களிலும் பொது தேர்தல்ல இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் தேர்தல் கமிஷன் பண்ணுது.